ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. கேட்கவே ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள்லாம், என்ன யூடியூபே விட்டுட்டிங்களா அப்படின்ட்டு. அப்படி இல்லை, பாப்பா காது குத்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து விட்டாச்சு. இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலான்னு பார்த்தா அப்படியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எங்கள் டேடி வந்து ஃபோன் பண்ணி கேட்டார், பா போடுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கண்டிப்பாக வந்து இன்னைக்கு வீடியோ போடணும்னு முடிவு எடுத்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா பாப்பாவோட காது குத்து வீடியோவில் பார்த்தாலே தெரியும் பாப்பா எப்படி அழுகுறான்ட்டு. பாப்பா விட எங்கள் டேடி தான் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு, குழந்தைக்கு வலிக்கும்பா வலிக்கும்பான்ட்டு. எல்லாரும் என்ன கேட்டாங்க, நீங்க அழுவீங்களான்ட்டு. நான் அழமாட்டேன், அவங்க தாத்தா தான் அழுவாரு அப்படின்னு. அதே மாதிரி தான் அவங்க தாத்தா அவங்க அப்பாவும் தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. அதனால எல்லாருமே வந்து அவங்க வருஷ கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டோம். எப்போம்மா காது குத்துவீங்க எப்போம்மா காது குத்துவீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பா, அழுதுகிட்டே இருப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குத்திருக்காங்கன்னு. ஆனால் அவளுக்கு காது குத்துனதுக்கப்புறம் ஒரே வார்த்தை தான் சொன்னா, அம்மா எப்போம்மா கைட்டுவீங்க, வலிக்குதுமா அப்படின்ட்டு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து காது குத்துக்கு முதல் நாள் எடுத்த வீடியோ. காட்டேரி முனேஸ்வரன் கும்பிடணும்னு சொல்லியிருந்தாங்க எங்கள் வீட்டு வழக்கப்படி. அதனால் வந்து சாமி கும்பிட்டுருந்தோம். அன்றைக்கி நைட்டே பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிச்சிட்டோம். காலையில் வந்து காது குத்து மட்டும்தான் வச்சுருந்தோம் கோவிலில். எனக்கே இதான் புதுசாக இருந்தது. நான் என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நானும் இன்னும் பார்த்துட்டு தான் இருந்தேன். எங்கே பார்த்தாலும் ஒரே ஃபயராக இருந்தது. சாமி கும்பிட்டு முடிச்சதுமே வந்து மொட்டை அடிச்சிட்டாங்க. நான் என் மடியிலே உட்கார வச்சு அடிச்சிருந்தாங்க மொட்டை. அங்கிள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், எதிர்க்க வீட்டிலே இருக்காங்க. அதனால் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பொறுமையாக அழகாக வந்து மொட்டை போட்டிருந்தாரு. எனக்கு ஆனால் கொஞ்சம் பயமாக இருந்தது. காது நெருக்கத்துலலாம் வரும்போது வேறு கொஞ்சம் ஆட்டிகிட்டே இருந்தா. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகாக போட்டாங்க. நம்ம இந்த குழந்தைங்கள முடியோட பார்க்கும்போது அவர் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. முடி இல்லாத பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப சேஞ்சஸ் இருக்குது அவங்கக்கிட்ட. பார்க்குறதுக்கே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு முடியோட பாப்பா அந்த ரெட்டை ஜடையில் அழகாக இருந்த மாதிரி இருந்தாலும் டக்குன்னு அதெல்லாம் எடுத்தோடனே எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அவளும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணா. இந்த 2 ஃபோட்டோவில் எந்த ஃபோட்டோவில் பாப்பா அழகாக இருக்கான்னு சொல்லுங்கள். பாய்.